எரேமியா தீர்க்கதரிசிக்கு உதவியாளராக இருந்தவர் பாருக். இவர் எரேமியாவிடத்தில் எழுத்தராக இருந்தார். அக்காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவு. எரேமியா கூட சரிவர எழுத தெரியாதவராக இருந்திருக்கலாம். அவர் தீர்க்க தரிசனங்களை சொல்ல சொல்ல அதை கேட்டு எழுதுவதற்காக தன்னிடம் உதவியாளராக வைத்திருந்த மனிதர்தான் இந்த பாருக். பாருக்கின் தகப்பனார் பெயர் நேரியா. இவருடைய சகோதரன் செராயா. எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை எழுதுவது மாத்திரமல்ல, அதை ஜனங்களுக்கு சென்று படித்து காட்டுவதும் இந்த பாருக்கின் வேலைதான் என்று எரேமியா 36:14-15 வாசிக்கலாம். எரேமியாவுக்கு எழுத்து வேலை செய்தது மாத்திரமல்ல, எரேமியாவுக்கு நல்லதொரு சிநேகிதனாகவும் உண்மையான வேலையாளாகவும் கடைசி வரை இருந்தவர் பாருக். பாருக் இல்லை என்றால் நாம் எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை எழுத்து வடிவத்திலும் இத்தனை நேர்த்தியான கோர்வையாகவும் பெற்றிருக்க முடியுமா என்பது சந்தேகமே. எருசலேம் நகரம் பிடிபட்ட போது எரேமியா எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அந்த சமயத்தில் அவருடன் சேர்த்து பாருக்கையும் எகிப்துக்கு கொண்டு போய் குடியமர்த்தினார்கள். கடைசி வரை அவர் எகிப்திலேதான் வாழ்ந்தார்.